காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அதிரடியில் இறங்கிய அமித்ஷா. இதை யாரும் எதிர்பார்க்கல. இந்திய நாட்டில் மக்களின் சேவையை எந்த ஒரு குறையும் இன்றி வழங்க மத்திய பாஜக அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் நாட்டின் உள்கட்டமைப்பான விமான சேவைகள், ரயில் பாதைகள், மெட்ரோ திட்டம் என அனைத்திலும் மத்திய பாஜக அரசு முனைப்போடு செயல்படுகிறது. நாட்டின் உட்கட்டமைப்பு தான் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க முதுகெலும்பாக இருக்கிறது. அந்த வகையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கிய ஒரு சேவைதான் தற்போது நாட்டு மக்களிடம் கவனம் பெற்றிருக்கிறது. ஓலா, ஊபர், ராபிடோ போன்ற தனியார் செயலிகளுக்கு மாற்றாக கூட்டுறவுத்துறை சார்பில் பாரத் டாக்ஸி சேவையை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். இந்த செயலியில் கார், ஆட்டோக்களை இயக்கும் ஓட்டுநர்கள் பெறும் தொகையில் கமிஷன் பிடித்தம் செய்யப்படாது. டெல்லியில் தொடங்கப்படும் இந்த சேவை திட்டத்தில் முதற்கட்டமாக லட்சக்கணக்கான வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டு மக்களிடம் வரவேற்பும் பெற்றுள்ளது. இந்த சேவையின் முக்கிய நோக்கமே பாரத் டாக்ஸி சேவையில் இணையும் வாகனங்களின் ஓட்டுநர்களிடம் கமிஷன் பிடித்தம் செய்யப்படாது. இதனால் வாடிக்கையாளர்கள் வழங்கும் தொகையை ஓட்டுநர் முழுமையாக பெற்றுக் கொள்ளலாம். மாறாக செயலி பராமரிப்பு கட்டணமாக நாள் ஒன்றிற்கு 30 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதுமானது. இந்த நிலையில் தற்போதுள்ள ஓலா, ஊபர் போன்ற செயலிகளை விடவும் பாரத் டாக்ஸி 30% குறைந்த கட்டணத்தில் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் செயலிகளில் ஓட்டுநர்களிடம் ஒவ்வொரு பயணத்திற்கும் 30 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை கமிஷனாக பெறப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த சிக்கலில் இருந்து ஓட்டுநர்களும் வாகன உரிமையாளர்களும் வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த செயலி கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் உள்ளிட்ட தளங்களில் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமித்ஷா, பாரத் டாக்ஸி சேவை முதற்கட்டமாக டெல்லி மற்றும் குஜராத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் இது விரிவுபடுத்தப்படும். பாரத் டாக்ஸியை தொடங்கியிருப்பதன் மூலம் அரசாங்கம் டாக்ஸி சேவை துறையில் நுழையவில்லை. மாறாக ஒரு கூட்டுறவு நிறுவனம்தான் இந்த துறையில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த கூட்டுறவு டாக்ஸி சேவை ஓட்டுநர்களுக்கு ஆதரவளித்து அவர்களின் வருமானத்தை மேம்படுத்தும். அவர்களின் பொருளாதார செழிப்பு அதிகரிக்கும். ஓட்டுநர்கள் ஈட்டும் கட்டணத்தில் பாரத் டாக்ஸி எந்தவித கமிஷனையும் வசூலிக்காது என்று தெரிவித்தார். அமித்ஷா இப்படி இந்த அறிவிப்பை வெளியிட்டதன் மூலம் டெல்லியில் ஓலா, ஊபர், ராபிடோ போன்ற கேப் நிறுவனங்கள் தங்கள் கட்டணத்தை 50% வரை குறைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அமித்ஷாவின் இந்த ஒரு முடிவால் கேப் புக் செய்யும் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மத்திய பாஜக அரசு தொடர்ந்து மக்களின் சேவைகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கில் மட்டுமே முழு கவனம் செலுத்தி வருகிறது என்பதற்கு ஆதாரமாக இது போன்ற நிகழ்வுகள் அமைந்துள்ளது. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அமித்ஷா சரியான திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அனைவரிடமும் கவனம் பெற்றிருக்கிறது.